நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம். கர்த்தர் ஒரு நோக்கம் உடையவர்களாக இருக்கிறார். நம்முடைய பூர்ண சுவிசேஷ தேவ சபையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் உடையவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்ல மாட்டேன். இப்போ டிவியில் பேசணும், அதனால தான் நான் இங்கே நிற்க வேண்டியிருக்குது. என்ன நினைக்கிறேன், இந்த 21ஆம் ஆண்டு உங்கள் மத்தியில் கூட எல்லாம் நடந்தாலும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு குச்சியும் வச்சுட்டேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும். என்ன சந்தோஷம்னா, அந்த பால்கனியெல்லாம் கூட ஜனங்கள் அமர்ந்து இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், கர்த்தர் பெரிய நோக்கத்திற்காகத்தான் இவ்வளோ பெரிய சபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்து. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் இந்த தெருவில் நடக்கிறவங்க கூட உள்ளே வந்து அடி ஆக்கிட்டு போகிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. அது சிலுவை வரைக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. இப்போ 3 சர்வீஸ் நமக்கு. காலை சர்வீஸில் கர்த்தர் பாஸ்டர் ஜோய் மூலமாக நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வல்லமையான செய்தியை கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். மாலையில் நமக்கு 7 மணிக்கு விசேஷ கூட்டம் உண்டு. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவங்களும் வரலாம், பங்கு பெற முடியாமல் போனவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கு பெறலாம். உங்களை காலையில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு வேதாகமத்தை வாசித்தவங்க ஒன்று அப்படியே கரத்தை உயர்த்தி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. காலண்டரில் கூட தேவ வசனத்தை போட்டிருக்க. இப்போ யாரும் பைபிளெல்லாம் படிக்கக்கூடாது, என்ன தான் பார்க்கணும். காலண்டரில் கூட வசனம் போட்டிருக்காங்க. அந்த காலண்டரையாவது திரும்பி பார்த்தவங்க அந்த வசனம் இன்னைக்கு 3ஆம் தேதி படித்தவங்க ஒன்று கையை தூக்குங்க. அப்போ காலண்டரில் வசனம் போட்டு அடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த பெரியவர்கள், வசதி படைத்தவர்கள், சொத்து சுதந்திரம் அதிகம் இருக்கிறவர்கள், பிள்ளைகள் அதிகம் பெற்றவர்கள், தான் வியாதி படுக்கையில் இருக்கிற பொழுது நல்ல லாயரை கூப்பிட்டு ஒரு பத்திரம் எழுதுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுவாங்க. உயில் என்று அதின் பேர். சொல்லுங்க எல்லாரும். குயிலா? உயில். அது என்ன தெரியுமா? நான் இறந்த பிற்பாடு என்னுடைய சொத்து, இந்த வீடு, இந்த பரம்பும் இன்னாரு மூத்த மகனுக்கு, அங்கே இருக்கிற அந்த ஷாப்பிங் மால் இந்த மகளுக்கு, அங்கே இருக்கிற திருமண மண்டபம் இந்த பிள்ளைக்கு, அப்படின்னு சொல்லி எல்லாம் உயில் எழுதி வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிட்டானா ஒரு ஆமை போடுங்களேன். தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க இறந்து போகிறதுக்கு முன்பதாக அப்படி சொல்லுவாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னால் சொன்னேன்னு வைங்க, சீக்கிரத்தில் அப்பாவை காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் எழுதிட்டு இதை என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், ஒன்றில் அந்த லாயர்கிட்டே கொடுத்துருவான். இல்லாவிட்டால் பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிடுவாங்க. ஐயா காலமான பிற்பாடு அந்த லாயர் வந்து பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த உயிலை படிப்பாங்க. இந்த ஷாப்பிங் மால் மூத்த மகனுக்கு, அந்த திருமண மண்டபம் இளைய மகளுக்கு, இந்த கடைகள், இந்த வீடுகள் இன்னாருக்கு, அப்படி எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலர் அங்கேயே சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த கிழமை இந்த மால் எனக்கு எழுதி வைக்கலையே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் அப்பர் இயேசு ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் ஒருத்தி ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இது ஒரு உயிலாகும். இதில் உனக்கு பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. இது உனக்கு உரியதாகும். உனக்கு பல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறா. உன்னை பார்த்தா உலகமே நடுங்கும். உன்னை பார்த்தா சாத்தான கோட்டைகளெல்லாம் அதிரும். உன்னை பார்த்தாலே அவர்கள் பயப்படுவாங்க.
உனக்கு உன்னதங்கள் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தேர்ந்தேற்று பரலோகம் போயிட்டாங்க. இப்போ இது பூரா உங்களுக்கு எனக்கு சொந்தம். என்ன எழுதியிருக்குன்னே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த 2021 ஆண்டு முதல் சண்டையிலிருந்து நீங்கள் இந்த உயிரை டெய்லி வாசித்து ஆக வேண்டும். From 2021 onwards, you have to read this word of God daily. எவரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை கேட்பேன். I will ask you every Sunday whether you have read or not. எழுதின படித்தவர்கள் எல்லாம் எழும்ப சொல்லுவேன், படிக்காதவர்கள் எல்லாம் அப்படி உட்காருவாங்க. I will ask people, those who have read, to stand up and the rest of the people will be sitting. படிக்காதவங்களை எழுந்திரிங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுந்திரிக்க மாட்டீங்க. அதனால் படித்தவர்கள் எல்லாரும் எழுந்திரிங்க. If I asked people, those who didn't read, to stand up, you will not stand up. So I will ask the people, those who have read, to stand up. படித்தவங்க எல்லாரும் அப்படியே வந்து எனக்கு கையை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. படியாதவர்கள் எல்லாம் அங்கே இருப்பீங்க. I will ask the people, those who have read, you have to come and shake my hands, and the rest of the people will be sitting. எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சுக்கொள்ளணும். Just think how that would be. இது கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த உயில், அதை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். This is the word of God that God has given us, and you have to read it daily. நான் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன். 7 நாள் நீங்கள் வாசித்தியோ இல்லையோ, வாரத்தின் முதல் நாள் நீங்கள் வாசிக்காம ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. In Jesus' name I say, whether you read it or not for the rest of the days, but on the Sunday, on the day of God, you have to read this compulsory. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவார். God will speak to you through His word. அவர் பேசினதை நீங்கள் சபையிலே சொல்லலாம். You can say what God has spoken to you in the church. அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். That would be a great blessing. இன்று இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்தார். As we are approaching into this new year, God has given us a great promise. என்ன இந்த வார்த்தை? மலைகள் விலகினாலும். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் 10 வாக்கியம். Isaiah chapter 55 verse 10. 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்னதான் நடக்கக்கூடாத காரியங்கள் தேசத்தில் நடந்தாலும், if things that would not happen, it would happen on this earth. மலை என்பது ரொம்பவும் அசைக்க முடியாத ஒன்றாகும். மலை, mountain is something that could not be shaken. அந்த மலை கூட அசைந்து போகலாம். And even that mountain would have been shaken. நீ யார் மேல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்களோ அவர்கள் கூட உன்னை ஒரு நாள் கைவிடலாம். The people whom you trust more, they may forsake you. எது எப்படி நடந்தாலும், whatever may happen, நான் உன்மேல் வைத்திருக்கிற என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலக்கி கொள்ள மாட்டேன். The grace and the compassion that I have on you, I will not take away. நான் உன்னோடு பண்ணுகிற சமாதான உடன்படிக்கையை நான் விலக்கி கொள்ள மாட்டேன். The covenant of peace that I keep with you, I will never take it back. என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். And God, who is concerned on you, he says like this. உன்மேல மனதுருகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். He is the God who has compassion on you. அந்த அதிகாரத்தில் சொல்லும்போது நீ இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். And this word says you will be enlarged by your side, from your இந்த வருஷத்துல உனக்கு ஒரு பெரிய பெருக்கம் இருக்கிறது. This year you have a great multiplication. நீ இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். You're going to enlarge in your territories. அது மட்டுமல்ல, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. And not only that, it says like you will not be ashamed. நீ நாணம் அடைவதும் இல்லை. You will not be put to shame. நீ இலட்சி அடைவதும் இல்லை. இலட்சி வெட்கப்படுவதில்லை. You will not be ashamed. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்குமா? Your children will be taught by God. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமா? Your children's peace will be great. இது யார்கிட்ட சொல்றாங்க? To whom has God said this? யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? To whom did God say this? கர்த்தருடைய ஜனமாகிய உன்னிடத்தில் என்னிடத்தில் அவர் சொல்லுகிறார். God speaks to his people. அன்பானவர்களே,
நான் கேட்கறதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். You have to answer for all the questions that I ask you. அப்போதான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். Only then you can understand the word of God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மானிடனாய் பிறந்தார். Jesus Christ, he was born as a baby before 2000 years. அவர் நன்மை செய்கிறவராக கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்தார். He roamed and he went everywhere doing good things. கடைசியாக மனுகுலத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்தார், சிலுவையிலே மரித்தார். And finally he gave his life for this world and he gave his life on the cross. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். He was buried and he rose up on the 3rd day. அவர் திரும்பவும் பரலோகத்திற்கு கரையேறி சென்றார். And again he went to heaven. இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். This is the gospel. அவர் போகிற போது சீஷியர்கள் ஏறக்குறைய 500 பேர் அப்படியே கூடி நிற்கிற போது அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கவையில் அவர் மெல்ல மெல்ல வானத்துக்கு எழுந்தருளி போனார். When he ascended to heaven, there were 500 disciples who were there. போகிறதுக்கு முன்பதாக மக்களை பார்த்து அப்படியே சொன்னார், உங்கள் ஹிருதயம் கலங்காதிருப்பதாக. Before he ascended to heaven, he said to his people, let your heart not be burdened. யார் சொன்னார்? To whom did he say? இயேசு சொன்னார். Jesus said. You have to, நீங்க ரிப்ளை பண்ண, யாரு சொன்னார்னு கேட்டா மௌனமா இருக்க கூடாது. இயேசு சொன்னார். சொல்லு. என்ன சொன்னார்? பின்ன ஏன் கவலைப்படுற? அவரை நம்பாதனால நீ கவலைப்படுற. அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவன் கவலைப்படவே மாட்டான். The people, those who accepted him as God, will not be in sorrow. அவரை நண்பனாய் ஏற்றுக்கொண்டவன் கவலைப்பட மாட்டான். The people, those who have taken him as friend, he will not be in sorrow. அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர் கவலைப்பட மாட்டான். The people, those who have taken him as a redeemer, they will not be in sorrows. என்ன கஷ்டமாவட்டும் என்ன நஷ்டமாவட்டும், whatever the losses or whatever the pain you may go through, இரட்சிக்க திராணி இல்லாதவன் சொல்லல. he is not the God who could not save us. உதவி செய்ய முடியாதவர் சொல்லல. He is not the God he is not the one who could not help us. இந்த தேசத்துல பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனைனா நம்ம அவரிடத்துல போவோம். There are many leaders on this earth where if we go through problems, we may go to them. பரவாயில்லை நீங்க போங்க நான் பார்த்துறேன்னு சொல்லுவான். They will say, you go, I will take care of all your works. இதே போல நிறைய பேர் வந்து அவர்ட்ட அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. And likewise many people will come to him and give many applications to him. எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க பரவாயில்லை நான் பார்த்துறேன் போங்கன்னு சொல்லுவான். To all the people, those who have given the application, he will say, I will take care, you just go to him. ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது. But he can never do that. அவருக்கும் தெரியும், ஆனா வந்திருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. He knows he cannot do that, but the people, those who approached him, will not know. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. And that's why the word of God says, don't believe the people or don't believe the one who has the breath on his mouth. நீ நம்பக்கூடிய ஒருவர் உண்டானால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. You have to believe the word of God and you have to believe Jesus Christ. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். If he says, that will be happen. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அப்படியே அவர் கட்டளையிட நிற்கும். அது if he says, that will happen, and if he commands, that will stand. காற்றை பார்த்து அமைதலாயினா அமைதலாயிச்சு. He saw the wind and he said, be calm. It was calm. கடலை பார்த்து அமைதலாயினா அமைதலாயிச்சு. He saw the sea and said, be calm, and it was. அவர் சொன்ன உடனே இயற்கையே அவருக்கு கட்டுப்பட்டது. And when he commanded the nature, that kept calm. நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லணும். If you believe it, give up. நம்பாத நிறைய பேர் இங்க இருக்காங்க. There are many people, those who didn't believe it. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த டிவி மூலமாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டே இருக்காங்க. Thousands of people are watching this sermon through TV. உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If there is a God who can save us, he is Jesus Christ alone.
அவர் சொல்லுகிறபடியே நடக்கும். Everything happens according to his word. மரித்து 4 நாள் ஆனவனை உயிரோடு கூட எழுப்பினவர் அவர். Jesus Christ, the one who raised up the dead, who was dead before 4 days. மரித்தவனை ஒரு பாடையில வைத்து சுடுகாட்டுக்கு தூக்கி கொண்டு போனாங்க. அந்த பாடையை தொட்டு எழுந்திரு என்று சொல்லி எழுப்பி அவனை தாயிடத்தில் ஒப்படைத்தவர் இயேசு. There was a man who was died, and they took him to through the stretcher to this graveyard. Jesus Christ touched him and he rose up. உன் பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது ஒன்று இல்ல. Your problem might be a great problem for you, but that is nothing for Jesus. நம்பினா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. If you believe, give a big round of applause. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எழுந்தருளி போனவர் சொன்ன உங்கள் ஹிருதயம் கலங்காதிருப்பதாக. And when Jesus Christ ascended, he said, you let your heart not be burdened. எதை குறிச்சும் கவலைப்படாத. Don't worry about anything. உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால எனக்கு தெரியப்படுத்து என்று அவர் சொன்னார். Jesus Christ said, through prayer and with prayer, you have to tell God your needs. நீ அவர்கிட்ட தெரியப்படுத்தினா மட்டும் போதும். If you make him understand, if you make him know, that's enough. ஸ்தோத்திரத்தோடு அவர்கிட்ட சொல்லணும். You have to tell him with praises. அவ போனவர் அப்படியே ஏறி போகும்போது ஒரு மேகம் அப்படியே மூடிட்டார். And when Jesus Christ ascended, a cloud covered that. 2 தேவ தூதர்கள் தோன்றினார்கள். There were 2 angels who appeared. இந்த சீஷர்கள் எல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க. 2 தேவ தூதர்கள் பார்த்து தோன்றி சொன்னாங்க, கலீலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்றார். And when all the people were watching the sky, 2 angels appeared and they said, the people of Galilee, why are you staring at this sky? And how Jesus Christ has ascended to the sky, he will come back again. எப்படி எழும்பி போனார்? How he went to heaven? மேக தேரிலே எழுந்தருளி போனார். He went through the clouds. மேக தேரிலே இறங்கி வருவார். He will come through clouds. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். யாருக்காக அவர் இறங்கி வருகிறார்? I would like to ask you a question. To whom or for whom he is going to come again? நீங்க எல்லாரும் ஆன்சர் எடுத்து வைக்கணும். இப்போ யாருக்காக இறங்கி வருகிறார்? அவருடைய மணவாட்டிக்காக அவர் வருகிறார். Jesus Christ is coming back again for his bride. இங்கே இருக்கிற போது இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் சுற்றி சஞ்சரித்தார். When Jesus Christ was on this earth for 33 years, he went and ministered in many places. இந்த 33 ஆண்டுகளிலே 3 ஆண்டுகள் அவருடைய சுற்றி சஞ்சரித்து ஒரு மணவாட்டியை கண்டுபிடித்தார். And when he was living on this earth, on his last 3.5 years, he went around and found his bride. அவ குளிக்காதவளாக, நனைக்காதவளாக, அழுக்கு வஸ்திரம் தரித்தவளாக சுற்றி கொண்டிருந்தார். This bride was roaming here and there without clean, or she was so ugly. அப்படிப்பட்ட ஒரு கன்னிகை அவர் கண்டுபிடித்தார். And he found a virgin like that. இன்னைக்கு நாம் பொண்ணை கண்டுபிடிக்கிறோம் என்ற எப்படி கண்டுபிடிக்கிறோம்? And today if we find a bride, how are we finding? ஸ்டைலா இருக்கணும். She must be so stylish. ஸ்டைலா இருக்கணும். பார்க்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும். She must be so beautiful. சுபாவம் எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. Doesn't matter whatever the character she is. பார்த்தா அப்படி தேவதை மாதிரி இருக்கணும். She has to be good looking. ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். She must be like an angel. ஆனா இவர் எப்படி கண்டுபிடித்தார்? But how Jesus Christ found a bride? குளிக்காதவா. She is the one who didn't take bath. சுத்தமான வஸ்திரம் தெரியாதவா. She doesn't wear a beautiful dress. ரொம்ப புவர். She is so poor. அவங்க சொல்றதுக்கு எந்த ஆஸ்தி அந்தஸ்துகள் எதுவுமே இல்ல. There is nothing to say, or she don't have any possessions. நம்ம சொல்லுவோமே சேரி சேரி என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட இடத்துல உள்ள ஒரு பெண்ணு. She is a girl who is from a slum. அதைத்தான் கண்டுபிடித்தான். And Jesus Christ found a girl like that. அது எங்கேஜ் முடிச்சிட்டான். And he completed the engagement.
அவளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அழகுபடுத்துவதற்கு சிலரை ஏற்படுத்திட்டு போனான். And God appointed some people to make her beautiful and to groom her. அதாங்க அவருடைய ஊழியக்காரர்கள். And those are the people of God. அவளை குளிப்பாட்ட, to make her bath, அவளுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி வைக்க, to wear her some good dresses, அழகுபடுத்த, அலங்காரம் படுத்த, to make her beautiful, to decorate her. அவருடைய வேலைக்காரர கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். Jesus Christ has surrendered or committed this bride into the hands of his ministers. இவர் யார் தெரியுமா? அகிலாண்டத்தை படைத்த சர்வேஸ்வரன். And this groom is the one who has created this universe. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ஆகக்கூடியவர். When he says a word, then that will be happen. காண்கிறதும் காணக்கூடாதமாக எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். He is a creator God who has created all the things that we see and we don't see. இந்த பூமியிலே அவருக்கு ஒரு மணவாட்டியை கண்டுபிடித்தார். And Jesus found a bride on this earth. அந்த மணவாட்டிக்காக தான் சீக்கிரம் வர போகிறார். And God is going to come for that bride again. அப்போ அப்பாட்ட சொன்னாங்க, அந்த தகப்பனார் இடத்துல சொன்னா. And he went to his father and said like this. நான் அவளுக்காக இரத்தத்தையே சிந்தினேன். And I have shed my blood for that bride. என்னுடைய இரத்தத்தினால் அவளை கழுவி சுத்தம் பண்ணினேன். I have covered and I have cleaned it through my blood. ரட்சிப்பின் வஸ்திரங்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டேன். I have given the dresses of salvation. அவளை அலங்காரப்படுத்துவதற்கு என் சேவகர் இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன். I have surrendered her to my ministers to decorate her and to make her beautiful. நான் போணும், அவளை பார்க்க போணும் அப்படின்னா. And Jesus Christ said to his father, I have to go and meet her. அவர் துடிச்சிட்டே இருக்கிறார் அவளோட மணவாட்டியை பார்க்க. He is very eagerly waiting to see his bride. அப்பா சொல்றார், கொஞ்சம் அடங்கி இரு. And father said, just wait for some days. கொஞ்சம் அடங்கி இரு. Just wait. நான் சொல்லுவேன், அப்பதான் நீ போணும். I will say, on the day you have to go. அதுக்குள்ள நீ எங்க கொண்டு வந்து எங்க வைக்க போற? அழைச்சிட்டு வாங்க, எங்க வைக்க போற? And where are you going to bring her and keep her? அநேக வாலிபர்கள் கல்யாணம் கட்ட பொண்ணை கட்ட துடிக்கிறாங்க. And many young people they are so eagerly waiting to get married. சொந்தமா ஒரு வேலை கூட இன்னும் தேடல. They didn't even have a good job for them. ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கூட கட்டல. They don't have a good house for them to live. ஒரு பிளானிங்கே போடல. They don't have any plan towards their future. கல்யாணம் கட்ட துடிக்கிறான். They are so eagerly waiting to get married. அம்மாவை திட்டுறான், அப்பாவை திட்டுறான். They're scolding their parents. பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். He's taking away all the things and breaking it. கல்யாணம் கட்டி வைக்கிறியா இல்லையா? Will you get me married or not? அப்பா கேட்டார், என்ன எங்க கொண்டு வைக்க போற? And father asked the son, where are you going to keep her? உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிற 2000 ஆண்டுகளாக மனோகரமான ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை அவளோட மணவாட்டிக்காக அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். And God has been preparing a great house, a great place to stay for his bride. உங்க மேல ரொம்ப அக்கறை, அந்த மணவாட்டி மேல ரொம்ப அக்கறை உள்ளவர் அவர். God is a God who has so much concern and care over his bride. என் மணவாட்டி சும்மா ரோட்டில மண்ணு தரையில நடக்க கூடாது. And my bride should not walk simply on the road or on the sand. பொன்னினாலே செய்யப்பட்ட வீதி. That is the street that is made up of gold. அந்த பில்டிங் எல்லாம் அப்படியே ரத்தின கற்கள். The buildings that has been built is through with the precious stones. சேவை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள். There are many angels to serve them. ஒரு பெரிய மாளிகை கட்டிக்கொண்டே இருக்கிறார். He's been preparing a very great castle. அது ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. It's almost complete. அவர் சீக்கிரம் வர போகிறார். He's going to come again soon. யாருக்காக வருகிறார்? For whom is going to come again? சொல்லுங்க, மணவாட்டிக்காக வருகிறார். He's coming again for his bride. சொல்லுங்க, மணவாட்டிக்காக வருகிறார். He's coming again for his bride. மணவாட்டி சபைக்காக வருகிறார். He's coming again for his church. எல்லாம் ஓசி உள்ள கைத்தாளங்களோட கை அடிக்கணும். மணவாட்டிக்காக அவர் வருகிறார். He's coming again for his bride. மணவாட்டி என்றால் யாரு? Who is the bride? தேவ சபை மணவாட்டி. The church of God is a bride. உலகத்திலுடைய எல்லா தேசங்களிலும் கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் தான் மணவாட்டி சபை. There are lots of believers all around this world and the name for these believers is bride. இங்க இருக்கிறதான மக்கள் மட்டுமல்ல, not only the people who are here, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், ஆப்பிரிக்கா, உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி மதஸ்தருக்குள்ளும்
ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அதனுடைய பேர் தான் மணவாட்டி சபை. There are many people all around this world, in America, Japan and many other countries, and God has appointed us, filtered some people for Him, and they are the bride. அதிலே ஒன்றுதான் இங்கே இருக்கிறதான இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். And we are some people among those many. இந்த மணவாட்டி என்ன பண்ணணும்? And what this bride must do is, மணவாளனுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். this bride must be expecting and should be waiting for the bride to groom to come. ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். We have to long for His coming. எப்ப வருவார், எப்ப வருவார் என் மணவாளன், என்ன திருமணம் பண்ண எப்ப வருவார், எப்ப வருவார்னு ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். This bride has been waiting and longing for the groom to come. இந்த காலத்தில் பார்த்தா நிச்சயம் பண்ணிவிட்டு போனா கூட சரிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொரிந்தியர்ல சொல்லுகிற போது, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவென்றும் ஒரே புருஷனுக்கு நான் வாக்கு கொடுத்தபடினால உங்களை குறித்து வேதனைப்படுகிறேன், பிரசவ வேதனைப்படுறேன் என்று சொல்றான். And Apostle Paul says in Corinthians, I'm having great burden that I have given you to Christ. படியம்மா எடுக்கலையா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வாக்கியம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, கிறிஸ்துவென்றும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை கொண்டு உங்களின் நிமித்தம் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கெடுத்துடுவாங்களா இந்த பிசாசு? கற்புள்ள கன்னிகை, virgin as a virgin to Christ. யாருக்காக வருகிறார்? Jesus Christ, for whom is going to come again. மணவாட்டி எப்படிப்பட்டவா? எல்லாம் சொல்லணும். கற்புள்ளவள். She is a virgin. கற்புள்ள கன்னிகை தான் மணவாளன் விவாகம் பண்ணுவான். The groom will get married to a virgin. கற்பை காத்துக்கொள்ளணும். You have to protect your virginity. அமெரிக்காவில் ஒரு சபையில் இதே போல பிரசங்கம் பண்ண, கற்புள்ள கன்னிகை என்ன. And I preached in church in America like this. கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு 10-15 பொம்பளை பிள்ளைகள் கிட்ட வந்தான். And after the meeting completed, some young girls came to me. இந்த கற்புன்னு சொன்னாரு, அது கற்பா, அது என்னன்னு கேக்குறான். Pastor was telling about the virginity. What is that? They came and asked. அது கற்புன்னு அவங்களுக்கு என்ன வெர்ஜின்னு சொன்னா என்னன்னு தெரியல. They don't know the meaning of it. அதெல்லாம் 10 வயசுல 15 வயசுக்குள்ள எல்லாம் நஷ்டப்பட்டுடும். They will lose all the things in the earlier ages. இந்த மணவாளன் கற்புள்ளவளை தான் கட்டுவான். This groom will get married to the virgin. நீ எவ்வளவு வசதி இருந்தாலும், அழகு இருந்தாலும், ஆடம்பரம் இருந்தாலும், அவர் கற்புள்ள கன்னிகையை விவாகம் பண்ண வந்து கொண்டிருக்கிறார். You may have lots of riches, you may have lots of possessions, but தேவ சபையே உன்னுடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும். The church of God, you have to keep your virginity. எப்படி நடக்கலாம், எப்படி இருக்கலாம் மணவாட்டி நினைக்க கூடாது. The bride should not think what you should not lead your own life. பார்க்கிறதுக்கு அழகா இருக்க, you are so beautiful to look. நிச்சயமா கட்டிடுவாரு. He will surely get married to me. அழக பார்த்து மயங்குறவர் அல்ல அவர். Jesus Christ is not one who faints on seeing your beauty. கற்புள்ள கன்னிகைக்காக அவர் வரப்போகிறார். He is coming back again for his virgin. அவருடைய மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கணக்குண்டு. He has a great plan and thought over his bride. அகிலாண்டத்தை படைத்த சர்வேஸ்வரன். He is the one who has created this universe. இந்த உலகம் முழுவதும் அவருக்குள்ளதான். All this universe is in him. அவர் ரொம்ப பவர்ஃபுல். He is so powerful. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He is the one who takes away the kings and makes the people kings. அவருக்கு நிகரானவர் அவர்தான். He is the one worthy of there is no one to compare him. அப்படிப்பட்டவருக்கு அவருடைய வாழ்க்கை துணை, அதாவது மணவாட்டிக்காக அவர் வந்து கொண்டே இருக்கிறார். And he is such a God and is coming back for his bride. மணவாட்டியுடைய திவ்ய சுபாவங்கள் and the good characters of the bride.
அவரை போல நீயும் இருக்கணும். You have to become like him. அவரை போல நீயும் இருக்கிறான்னு அர்த்தம் என்ன? What is the meaning of it? அவர் உலகத்திற்கு போர் தாடியெல்லாம் வளர்த்திருந்தா, காவி எல்லாம் போட்டிருந்தாரு, அவர் யூத ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சிருந்தா, அதே போல இருக்கணும்ல. அவருடைய திவ்ய சுபாவங்கள் உனக்குள்ள காணப்படணும். It's not like the physical characters. His his inner characters must be. We have to acquire his characters. அந்த வேலையை தான் அவர் தெரிஞ்செடுத்து விட்டு அவருடைய சேவகருடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கார். And he has selected us and he has surrendered us to his people and he has gone. அகஸ்வேரோஸ் ராஜாவுக்கு ஒரு மனைவி, ஒரு மணவாட்டி தேவை. The Augustus king, he need a bride. காரணம் அவருடைய மணவாட்டி ரொம்ப தலகரு பிடிச்சதுனால அரண்மனை விட்டு துரத்தப்பட்டான். Because of his wife, she was so மணவாட்டிகளுக்கு தலக்கரு இருக்கவே கூடாது. and this bride must not have அகஸ்வேரோஸ் ராஜா அவருடைய தேசத்தின் தலைவர்களை அழைத்து ஒரு பெரிய விருந்து வைத்தான். this king. He called all his people under him, and he gave a big feast to them. அவருடைய தேசத்தில் உள்ள தலை சிறந்த ஞானிகள், பெரிய உத்தியோகஸ்தர்கள், மந்திரிகள், இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய விருந்து வைத்தான். He called all his people, those who were working with him, all the talented people and wise people, and he gave a big feast to everyone. விருந்து முடிகிற அந்த நாளில், on the day of the end of the feast, வந்த கெஸ்ட் எல்லாம் சொன்னாங்க, ராணியை ஒன்று பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. and all the guests, they said, we would like to see the queen. ராணியை ஒன்று பார்த்தா நல்லா இருக்கும். We would like to see the queen. ராணி அந்த ராஜ வஸ்திரமெல்லாம் தரித்து அண்ணன் நட போட்டு அப்படி வருவதை பார்க்க அந்த வந்திருக்கிறதான அதிதிகள், ராஜாவும் அதிதிகளும் காத்திருக்கிறாங்க. நியூஸ் ராணியுடைய அறைக்குள்ளே வந்து சேர்ந்தது. And this news of seeing the queen, this queen heard that, and ராணிக்கு வந்து சேர்ந்தது அந்த லெட்டர். and she came to know that people are asking like this. என்னால வர முடியாது. And this queen said, I can never come there. என்னால வர முடியாது. I can't come there. அன்பான ராணிகளே, dear queen, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given a good partner to you. உங்களுக்கும் சில டைமில் இப்படி கொழுப்பு வந்த உடனே சொல்றேன், என்னால வர முடியாது. And someday when you have something characters like this, you என்னால முடியாது. don't say I can't come. என்னால முடியாது. I can never come. தயவு செய்து இந்த வார்த்தை பேசாதீங்க. Don't speak words like this. ஐயா கூப்பிட்டா ஓடி பண்ணுங்க, கூப்பிட்டீங்களாமேன்னு கேளுங்க. When your partner asks you to come, calls you, you have to run to your partner. என்னங்கன்னு கேளுங்க. You just ask him what. இப்போ எல்லாம் என்னங்கன்னு எல்லாம் கேட்கறது இல்ல. Nowadays people are not responding to their partners. ஒன்னு டார்லிங்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. என்ன டார்லிங் அப்படி கேட்பான். They will call them darling. அல்லாட்ட என்ன லூக்கு, என்ன மார்க்கு அப்படி கேட்பான். Or they will ask what look, or they will name them. இப்போ வர என்னடா கூப்பிட்டியான்னு கேட்பான். And nowadays they are asking. தேசம் அவ்வளவு உருப்படாம போய் கொண்டே இருக்குது. Our country is going in a very critical way like this. ஆனா இந்த அம்மா ரொம்ப அதிலும் தேர்னவாங்க, வர முடியாது போய் சொல்லு. But this queen is more about these people. She said, I can never come. Go and say to the king. வந்த அதிதிகள் எல்லாம் சொன்னாங்க, இப்படி ராஜா அழைத்து ராணி வரவில்லை என்றால் இது கேட்கிற எங்கள் மணவாட்டிகளும் மனைவிகளும் எங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால இனி ஒரு நிமிஷம் கூட இவள் ராணி என்ற பதவியில் இருக்கக்கூடாது. இவளை தலையை மொட்டை அடித்து கழுத மேலே ஏற்றி உட்கார வைத்து இவ்வளோ ஊர்வலமாக ஊரை விட்டு துரத்துன்னு சொல்லிட்டான். And all the people, those who gathered there, they saw the characters of this queen, and they said, if my people or my bride, if they see this this character of this queen, even my people will not respect me. So you have to make her head bald, and you have to carry her on the donkey.
உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கணவன்மார கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக ஒன்று கையை தட்டுங்க லேடிஸு துணைவிகள் எல்லாம். Put your hands for God has given you good groom. மோகன் உட்காந்து நல்ல கையை தட்டுறான். நான் துணைவிகளை கையை தட்ட சொல்றா. கர்த்தருக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தேன்னு சொல்லி தட்டு. All the bride put your hands and thank God. எத்தனை முறை வரமாட்டேன்னு சொல்லி நீங்க கோபமா பேசினா கூட உங்களை அன்பா கூப்பிடுறாரு. And how many times you have restricted or you didn't respond to the call, God calls again. உங்க கணவருக்காக நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். You have to thank for your groom or husband. இப்படி ஒரு நல்ல கணவர் எனக்கு நீ கொடுத்தீர் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். You have to thank God that you have given me so beautiful husband like this. செய்கிறீங்களா? Are you doing that? இந்த மணவாளன் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். And the groom, you must understand this. மணவாட்டியை சீர்படுத்தி செம்மப்படுத்தத்தான் அவர் அநேக உத்தியோகஸ்தர்களை நியமித்து அந்த எஸ்தர் இருந்ததான அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக ஒரு காவல் கூடத்தை உண்டாக்கி தெரிஞ்செடுக்கப்பட்டதான இந்த கன்னிகைகளை அங்கே சுத்தம் பண்ண அனுமதித்தாங்க. And this king, he has appointed many people so that they can make this bride, they can groom them and they can develop them. ராஜாவினுடைய மனதை புரிந்து கொள்ளணும். You have to understand the thoughts of the king. மணவாளனுடைய மனதை புரிந்து கொள்ளணும். You have to understand the thoughts of the bride groom. திருமணத்துக்கு முன்பாக ஒரு 3 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. Before the marriage they will take a 3 days class. மணவாட்டி எப்படி இருக்கணும், மணவாளன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்க. They will teach them how the bride must behave and how the groom must behave. இப்போ 2000 ஆண்டுகளாக கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்க. And God has been taking class for the past 2000 years. மணவாட்டியை சீர்படுத்தி சிங்காரிக்க அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். God has appointed many evangelists, many pastors and many shepherds to groom and to make the bride right. ஒவ்வொரு வாரமும் மணவாட்டிக்கு தூய்மையான தேவ செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். And each and every week God has been giving good word through his people of God to make the bride right. தேவ சபையே, மணவாளனாகிய இயேசு தேவ சபையாகிய மணவாட்டிக்காய் சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ is going to come soon for his bride. அவரை ஏற்றுக்கொள்ள, அவர் சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Are you ready to meet him? கரை திரை பிழையற்ற ஒரு மணவாட்டி சபைக்காய் கர்த்தர் வரப்போகிறார். Jesus Christ is coming soon for a bride who is pure and who keeps her holiness. கரை திரை பிழை, அங்க கரையற்ற திரையற்ற பிழையற்ற ஒரு மணவாட்டிக்காக அவர் வரப்போகிறார். He is going to come for the bride who keeps her holiness, who purifies her. ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 12 வாக்கியங்கள். 1 Timothy chapter 6 11 and 12. வாசி. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 12 வாக்கியங்கள். வாசிமா மைக்கில படி. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ, அங்க சபையை சொல்லப்படு, தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் நீதிமானா இருக்கணும் மணவாட்டி. The bride must be righteous. தெய்வ பக்தி, விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கொஞ்சம் நிறுத்தி படிங்க. நீதி உள்ளவளாக இருக்கணும் மணவாட்டி. தேவ பக்தி உள்ளவளா இருக்கணும் மணவாட்டி. விசுவாசம் உள்ளவளா இருக்கணும் மணவாட்டி. அன்புடையவளா இருக்கணும் மணவாட்டி. பொறுமைசாலியா இருக்கணும் மணவாட்டி. சாந்த குணம் உள்ளவளா இருக்கணும் மணவாட்டி. அடையும்படி நாடு. இப்போ இங்கே ஒரு 6 காரியங்களை சொன்னாங்க. Here we see about 3 things. நீதி. First is righteousness. நீதிமான்களா இருக்கணும். We have to be righteous. அநீதிக்கு கூட்டு நிக்க கூடாது. We should not stand for unrighteousness. தவறான காரியம் எதானாலும் சரி,
அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. You should not support the people, those who do wrong things. உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். I'm speaking to you all. தவறான காரியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போகக்கூடாது மனவாட்டி. You should not accompany the people, those who do wrong things. நீ தான் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. You are the bride of the Christ. தப்புன்னு தெரிஞ்சாலும் முகஸ்துதிக்காக அதை ரைட் ஆக்கிடுவே நீ. If you see something that is wrong, don't see the face of the people. You have to be so careful in that. நீ சப்போர்ட் பண்ற ஆனா மனவாட்டி ஸ்தானத்திலிருந்து நீ தள்ளப்படுகிறாய். You are supporting the wrong things and unrighteous things, so you will be removed from this position. மனவாட்டி நீதிமானா இருக்கணும். The bride must be righteous. நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும் மனவாட்டி. The bride must bind, or she must go through this righteousness. தெய்வ பக்தி உள்ளவளா இருக்கணும். She must be godly. இந்த உலகத்துல தெய்வ பக்தி உள்ளவங்களாக தான் நம்ம வாழணும். We have to live with godliness on this earth. பக்தி அற்ற மக்களை நாம இன்னைக்கு நம்மள சுத்தி பார்க்கிறோம். We could see people, those who are not devoted or ungodly people around us. ஆலயத்துக்குள்ள வந்தா கூட ஷூவை போட்டுட்டு உள்ள வந்துருவாங்க. There are many people, those who come to church even with the shoes. அவங்கள பார்க்கறோம், நீயும் போட்டுட்டு வர்ற. You see them and you are also coming into the church with shoes. அவங்களே கைத்தில நம்ம ஏன் கைட்டணும்? They didn't remove the shoe, and why should we remove it? மக்கள் மற்றவங்களை பார்த்து நீ நடக்காத. Don't see other people and don't live according to that. உனக்கு கர்த்தர் நல்ல மூளை கொடுத்திருக்கிறார். God has given you brain and நீ தெய்வ பக்தி உள்ளவளா இருக்கிறியா? Are you godly? அவங்க 10 வருஷம் விசுவாசி அப்படி பேசுறாங்களே. They are been believer for the past 10 years and they are speaking like this. மனுஷர்களுக்கு முன்னாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். They show themselves before the people. நீ அதை பத்தி கவலைப்படாத. You don't take care about that. தெய்வ பக்தியாக நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். All the people, those who are willing to live godly, they will go through problems. துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் நான் தெய்வ பக்தியாக தான் இருப்பேன். You may go through problems, you may go through tribulations, but you have to take a decision. I will live godly. ஜெபிக்கிறவங்களை சிங்கத்தின் கபியில போடும் ராஜ முத்திர கூட சீலு கூட போட்டாங்க, ஆனாலும் ஜெபிச்சான். The people, those who prayed, they were நீ ஜெபம் பண்ணணும். you have to pray. நீ தெய்வ பக்தியா இருக்கணும். தேவ பக்தி. You have to be godly. விசுவாசமுள்ளவளா இருக்கணும். You must have faith. எல்லாரும் சொல்றத நீ நம்புற. You're believing all the things that what other people say. டாக்டர் சொல்றத நம்புற. You're believing what doctors say. லாயர் சொல்றத நம்புற. You're believing what lawyers say. அயல்வாசி சொல்றத நம்புற. You're believing all the what other people say. அகிலாண்டத்தை படைத்த சர்வேஸ்வரர் சொல்றதை நீ நம்ப மாட்டேங்கற. You're not believing what God has been saying to you. தெய்வம் சொல்றத நம்ப மாட்டேங்கற. You're not believing what God has been saying to you. நான் உன்னை சுகமாக்குவேன். I will cure you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன். I will lift up your heads. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be put to shame. இடது புறம் வலது புறம் இடம் கொண்டு பெருகுவாய். Your territories will be enlarged. நம்ப மாட்டேங்கற. You're not believing this word. டாக்டர் சொல்றத நம்புற. You're believing what doctors say. இன்னும் ஒரு வாரத்துல அம்மா போய்டுவாரு. And in 1 week this man will pass away. என்னென்ன ஆசைப்பட்டு கேக்குறாங்களோ கொடுத்துருங்க. And doctors will say whatever he wishes or she wishes, just give them. யாருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணுமோ சொல்லி அனுப்பிடுங்க. And to whomever you have to convey the message, just convey them. அம்மாவுக்கு 55 வயசு தான் ஆகுது, நீ உடனே சொல்லி அனுப்புற. Amma, she's just 55 years and you're telling this to everyone. டாக்டர் சொல்லுவான். Doctors may say. மெடிக்கல் சொல்லும். Medical may say. ஆனால் டாக்டரையும் மெடிக்கலையும் உண்டாக்குறது விட பெரியவர் மேலே இருக்கிறார். But there is a God who has created this doctor and medicals. அவர் சொல்றார் நான் உன்னை குணமாக்குவேன். And he says I will cure you. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Put a big hands to the Lord and தேவன் சொல்றதை நம்பு. you have to believe what God says. தேவனை விசுவாசி. You just trust God. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. The one who believes God, he will prosper. உலகத்துல எவ்வளவுதான் மாறு வலிக்க கத்தினாலும் நீங்க குணப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இல்ல. You don't have a power of God in you. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் சக்தி இல்ல. You don't have the strength to understand, grasp the word of God. இன்னைக்கு காலையில முதல் சர்வீஸ்ல கர்த்தர் சொன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்றார். And in the first service God spoke to us not by power, not by might, but by my spirit. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். The Lord of hosts says, not by power, not by strength, but by my spirit. டாக்டரால முடியாது. The medical doctors might not do that. மருத்துவமனையில் போன உடனே விசாரிச்சிடுவான். When you go to the hospital, they will inquire about you. பேர் என்ன? What is your name? எந்த ஊரு? Where are you from? என்ன வேலை செய்றீங்க? And what is your profession? அவரோட வேலை என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும். And if they know what was the profession, கறக்க ஆரம்பிச்சிடுவான். they will start to அந்த எக்ஸ்ரே இந்த எக்ஸ்ரே they will make them to ask to do all the x-rays. நீ வட்டிக்கு வாங்கி அவர் நல்ல மாளி வீடு கட்டுறதுக்காக நீ கொண்டு கொடுத்துட்டே இருப்ப. You will get debt from other people and you will get and give to him so that he will be blessed. ஆலயத்தில் வரும்போது அப்படியே பார்ப்பாங்க, உள்ளே பார்த்துருவாங்க, அது ஓட்டதா இது கடையில் எடுக்க மாட்டாங்கிறேன்னு அதை போட்டுருவான் ஆலயத்தில். But when they come to church, they will take the very minimum currencies in their hand and they will put. நல்லா சம்பாதிச்சு நீ டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குற. You are earning a lot and you are giving it to the doctors. 128 சங்கீதம் என்ன சொன்னாங்க? கர்த்தருக்கு பயந்து. என்ன இப்ப என்ன உட்கார்ந்து தேடுறீங்க? ஆமா தேடுங்க. கர்த்தருக்கு பயந்து. படிமா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை டாக்டர் சோ அண்ட் சோ சாப்பிடுவான்னு சொல்லல. God has not said all the earnings other people will not eat it. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will eat your hard-earned money. கைகளின் பிரயாசத்தை நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் சாப்பிடுவாய். You and your children and your wife will eat the things you have earned. அன்பான தேவனுடைய ஜனமே, Dear people of God, டாக்டரை நம்புறதை விட instead of believing in the doctors, லாயரை நம்புவதை பார்க்கலாம். instead of believing the lawyers, சர்வேஸ்வரனாக இயேசுவை நம்பு. it's good to believe God. உன் வாழ்க்கை செழிக்கும். ஓசி உள்ள கைத்தாளங்களோட கர்த்தரை ஆராதி. If you believe God, your life will be prospered. அசங்கியமாக இருக்குல்ல, அடிக்கடி ஓசி உள்ள கைத்தாளங்கள் நமக்கு தான் ஏற ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. மணவாட்டி என்னவா? விசுவாசம் உள்ளவளா இருக்க வேண்டும். The bride must have faith. விசுவாசி அது மணவாட்டி அன்பு நிறைந்தவளா இருக்க வேண்டும். And this bride must have love. அன்புன்னா என்ன? What is love? இப்போ நமக்கு எல்லாருக்கும் அன்பு தெரியும். Now all we know love. What I is love you. They say I love you. I love you. I love you. I love you. சொல்ல வாய் திறந்து சொல்ல I love you. நான் சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிற. I love you. சொல்லி சொல்லி லவ் என்னன்னே தெரியல. And people say this and they doesn't know what love is. சவு மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி இழுக்கிற பாருங்க, சுழிங்கம்மா அப்படி இழுத்துட்டு கிடக்குற. லவ் என்னன்னே தெரியல. It's like chewing gum, but they don't know what love is. எல்லாரும் சொல்லி சொல்லி அதுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. And everyone without knowing the meaning they say and it doesn't have any value. லவ் பத்தி ஒரு அதிகாரமே வேதத்தில் இருக்குது. There is a very big chapter about love. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 13. 1 13 வார்த்தைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We could see the first 13 verse. அன்பன்னா என்ன? What is love? சத்தமா படியுமா. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஆரோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது,
தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. And love is great. அன்பு என்னன்னு பார்த்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த அன்பை பற்றி ஒரு நீங்கள் பாராமல் படிக்க கற்றுக்கொள்ளணும். You must next week when you come you have to know all these things. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. 4ஆம் வாக்கியம். அதுக்காக தான் இங்கிலீஷ் பைபிள் கொடுத்தேன், அது ஒதுக்கி வச்சுட்டேன். அன்பு என்னவா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஒரு நல்ல அன்பின் குணாதிசயங்கள். We could see about the characteristics of love. அன்பின் குணாதிசயம் உனக்குள்ள இருக்கிறதா? Are you having the characteristics of love in you? I love you ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். You're just telling I love you and you're just moving off. ஃபாரின்ல ஒருத்தர் இங்க வந்தா, வெளிநாட்டில் ஒருத்தர் இங்க வந்தா. There was a man who came from foreign here. சேற்றில் கடந்த உன்னை தேடி கண்டுபிடித்தான். He found you were in mud and he found you. உன்னை அழகா பார்க்கல. He didn't see your beauty. நீ அலங்கோலமா தான் இருந்தாய். You were ugly. உன்னை சுத்தம் செய்து எடுத்துட்டு I love you அப்படினா. He cleaned you and he said I love you. இவளை எனக்கு வேணும்ன்றா. He said I need her. இவளை வேணுமானா நீ இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா. And they said if you want her you have to pay this much. எவ்வளவு பணம் கொடுக்கணும்னா. And he asked how much money I have to give. எவ்வளவு சொத்து கொடுக்கணும்னா. How much possessions I have to give. இதெல்லாம் கொடுக்க உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். You know I know you can give all this money and all these possessions. ஆனா உன் ஜீவனை கொடுக்கணும் அப்படினா. But they said you have to give your life. இவ்வளவு உனக்கு மனைவியாக மனவாட்டியாக வேண்டுமானால் நீ உன் ஜீவனை எனக்கு கொடுன்னா. If you want this bride to be as a bride you must give your life. உன் மேல அன்பு வைத்ததினால, because of the love that he had on you, உன்னை நேசித்தபடினால, because he loved you, அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். he gave his life for you. உன் ஜீவனையே கொடுத்தார். He gave his life for you. அதான் அன்பு. That is love. அதான் அன்பு. And that is love. தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு உலகத்தில் இல்லை. There is nothing there is not a greater love than giving your life to a friend. மனவாட்டியே உனக்காக ஜீவனை கொடுத்த மணவாளன் அவர் உயிர் தெழுந்தார், அவர் சீக்கிரம் வர போகிறார். And bride, the Lord who has given you life, he is going to come again. அவருக்காக நீ ஏங்கிக் கொண்டே இருக்கணும். You have to long for his coming. ஆனா அப்போஸ்தலன் சொன்னா உலக சிற்றின்பங்களிலே நீ வீணு போக கூடாது. And that is what apostle says, you not be put or you should not commit yourself for the sins. நான் பயப்படுகிறேன். I am so frightened about it. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, and as the serpent cheated Eve, நீ வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். I am so frightened whether you will be cheated. இன்னைக்கு தேவ சபையை வஞ்சிக்க, தேவனுடைய ஜனத்தை ஏமாற்ற இன்னைக்கு சத்துரு ரொம்ப தந்திரமான காரியங்களை சொல்லுகிறார். And devil is doing many cunning things to cheat and to deceive God's people. பல தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறான். He is using many cunningness to deceive her. இன்னைக்கு பிசாசு எப்படி வர்றான்? And how devil is coming nowadays? சில இடத்துல பிசாசு எல்லாம் சித்திரீகரிச்சு வச்சிருக்கிறத பார்த்திருக்கிறேன். And I could see many people who have created devil physically. எப்படி பார்த்திருக்கீங்க? ரெண்டு கொம்பு இருக்கு, ரெண்டு குட்டி கொம்பு இருக்கும், நாக்கு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கும், கண்ணெல்லாம் உருட்டிட்டு இருக்கும், பார்த்தாலே பயந்துரும். We could see people they have made devil like they will be having two horns and some tongue will be out and it will be so ugly to see him. நம்ம ஒழுங்கா பைபிள் எடுத்துட்டு தேவாலயத்துக்குள்ள பயபக்தியா வருகிறவனை பார்த்து அது சிரிப்பான்.
And this person, he will just stand by the side and he will laugh at the people, those who come to church. அவன் உடனே பார்த்துட்டு சொல்ல பா பிசாசே, And they'll say, just get out, devil. அவன் தேவாலயத்துக்குள்ளே வருவான். And he will come to church. இப்போ பிசாசு அப்படி வருது இல்லை. Now devil doesn't come like that. நல்ல சுடிதார் போட்டுட்டே வர்றான். Now he is coming with good chudidars. நல்ல குடுக்கெல்லாம் காதில் மாட்டிட்டே வருவான். நல்ல சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து வழியில் நிற்பான். Now he will come and stand wearing good sarees and stand on the roads. பைபிள் எடுத்துட்டு ஆலயத்துக்கு வர்றவனே அப்படியே மூவி பார்க்க கூட்டிட்டு போயிடுறான். And the people, those who are coming to the church, this devil will drive them to cinema theaters. தந்திரத்தை உபயோகப்படுத்துறான். He is using many cunningness. பவுல் என்ன சொல்றான்? Now what Paul says, ஏவாளை வஞ்சித்தது போல ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சித்தான்? கேள்வி மேல கேள்வி கேட்டு வஞ்சித்தான். and how Eve was deceived by a serpent, அப்படி வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்து போயிருக்கிறேன். and Paul says, I'm so frightened if you are deceived like that. மணவாட்டியே உன்னை என்னுடைய கரத்திலே கொடுத்துட்டு போயிருக்கிறார் பவுல் சொல்லுகிறார். And Paul says, bride, God has given you in my hands and he has gone. உன்னை கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாக இயேசுவின் கரத்திலே நான் பிடிச்சு கொடுக்க வேண்டும். I have a great burden, I have a great responsibility to give you as a good bride to Christ. அதுக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்றேன். And I'm praying day and night for this. நான் இரவும் பகலும் உபதேசம் பண்ணுகிறேன். And I've been sharing the word of God day and night. கண் விழித்து இருக்கிறேன். I don't sleep at night. அப்படி இருந்து அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்க. And still in spite that, the many people are there who are getting deceived. அன்பான தேவனுடைய சபையே, Dear people of God, அன்பான மணவாட்டி சபையே, dear bride, நீ மணவாளன் மேல உள்ள வாஞ்சை விட்டு விடாதே. don't take away the wishes or the longness that you have on bride. மணவாளன் சீக்கிரமாக வர போகிறார். The groom is going to come soon. உனக்காக தன்னுடைய கடைசி துளி இரத்தம் வரையும் அவர் சிந்தினார். He has shed all his blood for you. உனக்காக அடிக்கப்பட்டார், நுறுக்கப்பட்டார். He was beaten for you. உன்னை பார்க்க பார்க்க அவர் இந்த அடி உதையெல்லாம் அவருக்கு அது ஒரு பெரிய வேதனையாகவே தெரியல. On seeing you, the pains and all the burdens and all the beats that he has got, that doesn't seem to be great. சிலுவையிலே தொங்கிக் கொண்டே அவர் உன்னை பார்த்து ரசித்தார். He was hanging on the cross and he saw you and he enjoyed on seeing you. மணவாளனே, நீ மணவாட்டியை பார்த்து ரசிக்கணும். Dear மணவாட்டியை பார்த்து நீ ரசிக்கணும். சபையில் இருக்கிற மணவாளனுக்கெல்லாம் சொல்றேன். I speak for all the grooms here. மணவாளன் என்ன செய்யணும்? What you have to do is, மணவாட்டியை பார்த்து ரசிக்கணும். you have to see your bride and you have to thank God. உன் மணவாட்டியை ரசிக்க மாட்டேங்கிற. You're not admiring your bride. அவங்க மனைவி ரொம்ப நல்லா இருக்கான். You're admiring someone's. நமக்கும் கிடைச்சதுக்குதே ஒண்ணு, பிசாசு. அடி உத சித்திரவத ரத்தம் சிந்தி கொண்டே இருக்குது சிலுவையில. In the cross he's been beaten and all his blood has been shedding. அந்த தொங்கிக் கொண்டிருக்கும்போதே ஒரு சந்ததியை பார்த்து அவருடைய மணவாட்டியை பார்த்து அவர் ரசித்தார். And he hanging on the cross, he saw the people, he saw his bride and he admired him. எத்தனை பேர் தங்க மணவாட்டியை பார்த்து ரசிக்கிறீங்க? How many of you admire at your bride? சனியம் போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் முறைக்கிறேன், அப்புறம் பேசலாம். நீ ரசிக்க மாட்டேங்கிற, ருசிக்க மாட்டேங்கிற. You're not admiring your bride and you're not admiring your wife. வேற எங்கேயாவது பார்த்து ரசிக்கிறா, ருசிக்கிறா. You're seeing someone else somewhere else and you're admiring. குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு நீ மூல காரணமா இருக்கிறாய். You're the main reason for the problems in your house. மணவாட்டிட்ட பேசுறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கிற. You're not giving time for your bride. மணவாட்டிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. You're not spending time with your bride. வேலை வேலை வேலை. You're so busy with your work. சொத்து சேர்க்கிற, யாருக்காக சேர்க்கிற? For whom are you earning all these things? மணவாட்டியோட உட்கார்ந்து பேசறதுனால முடியுதா? You don't have time to spend with your bride. அவள் ஆக்கி வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு ஓ இட் இஸ் வெரி குட் என்று அவளை அப்ரிஷியேட் பண்ண உன்னால முடியுதா? Can you appreciate the food that your bride makes? எப்படி இருக்கு மீன் குழம்பு? How is this fish curry? எங்க அம்மா இதை விட சூப்பரா செய்வா. My mom will do better than this.
அவளை நினைக்கிற தூக்கி தலையிலே ஊற்றலாம் தான் நினைக்கிறான். But he's thinking to pour that on her head. ஆனால் கீழே ஊற்றிட்டு போயிட்டான். But he poured it on the floor. அம்மாட்ட போய் வாங்கி தின்னு. We'll go to mother and we'll eat. மணவாளனே, உன் மணவாட்டியை பார்த்து கொஞ்சம் ரசிக்கணும். நீ Dear groom, you have to admire your wife. அவ குடும்பத்தை பார்த்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். உங்க மனைவியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். You have to see your wife and you have to appreciate and admire her. பால் சொல்லுகிறார், நானும் பயப்படுகிறேன். And Paul says, I'm so frightened. மணவாளன் கையில் பிடிச்சு கொடுக்கிறது வரைக்கும் நான் அவளை விழித்திருந்து பாதுகாக்கிறேன். Till I give it into the hands of the groom, I'm so watchful and I'm so careful to do that. வஞ்சிக்கிறதுக்கு ஒரு சத்துரு சுத்தி கொண்டே இருக்கிறான். That is the devil or serpent to deceive you. வஞ்சிக்கிறதுக்கு ஒரு சத்துரு அப்படி சுத்தி கொண்டே இருக்கிறான். That is the devil to deceive you. பிசாசு அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறான். And this devil has been roaming all around. இங்க இருக்கிற ஒவ்வொரு மணவாளனும் அறிய வேண்டும். And all the groom who has been sitting here, you must understand this. அந்த மணவாட்டிக்கு கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கணுமானா நீ ஒருத்தன் தான் இருக்கிற. And if this your bride want to be happy and laugh, you are only available person. ஆனா உனக்கு டைம் இல்ல. And you don't have time. சிலிண்டர் போடுறதுக்கு ஒருத்தன் வந்தான். And there came a person to put cylinder. அவர்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் அப்படி பேசி சிரிச்சா போதும். And if she laughs at or speaks to that person, யார்கிட்ட என்ன பேசினா, எது பேசினா, எவ்வளவு நேரம் பேசினா, கேள்வி 100 கேள்வி கேட்கிற. and you will ask many questions to whom you spoke and why you spoke. மணவாளா, Dear groom, அவள் உன்னோடு பேச விரும்புறான். she wants to speak to you. நீ பேச மாட்டேங்கிறான். You're not speaking with her. அதனால வேற எவன்டாவது பேசுறான். And she's speaking to others. அப்புறம் உனக்கு சங்கடம் வருது. And you have bitterness. கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். You're asking many questions to her. சந்தோஷமா இருக்கிறது மேல சங்கடத்தை உண்டாக்குறான். Instead of being happy, you're சண்டை அடிதடி, மனைவி கோவிச்சிட்டு வீட்டுக்கே போறான். and they quarrel themselves and the bride goes to her house. மணவாளனாகிய இயேசு அந்த சிலுவையிலே காயப்பட்டு இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற போது அவர் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து ரசித்தான். And when Jesus Christ, he was beaten on the cross, he was going through many pain, but he saw at his bride and he admired her. அங்கே அடுத்து படிக்கிற போது அவ பொறுமைசாலியா இருக்கணும் மணவாட்டி. And the next is she must be so, மணவாட்டி கோபக்காரியா இருக்க கூடாது. she must not be anger person. மணவாளன் கோபமாக பேசக்கூடாது, கோபமா இருக்க கூடாது, பொறுமைசாலியா இருக்கணும். She must have gentleness. அவ வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருகிறான். அவர் பல கேள்விகள் கேட்கும், நீ பொறுமையா பதில் சொல்லணும். சாந்த குணம் உள்ளவளாக இருக்கணும். சாந்த குணம். She must have meekness. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12-13 வாக்கியங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். சாந்த குணமா இருக்கணும், சாந்தமா பதில் சொல்லணும். You have to answer patiently. எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. You should not speak against her. மணவாட்டி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். This bride, you must prepare yourself. நீதிமானாக இருக்கணும். You must be righteous. தெய்வ பக்தி உள்ளவளா இருக்கணும். You must be godly. விசுவாசம் உள்ளவளா இருக்கணும். You must have faith. அன்பு நிறைந்தவளா இருக்கணும். She must be filled with love. பொறுமை உள்ளவளா இருக்கணும். She must be patient. சாந்த குணம் உள்ளவளா இருக்கணும். She must be gentle. அப்படிப்பட்ட மணவாட்டிக்காக மணவாளன் இயேசு வர போகிறார். And Jesus Christ is coming back for the bride who have these characters. அன்பான தேவ சபையே, dear church of God, மணவாளனாகிய இயேசு வர போகிறார். and Jesus Christ is going to come soon. கரை திரையேற்ற ஒரு தேவ சபைக்காக வர போகிறார். He's going to come back for the holy people. மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால், and how a bride must be, மணவாட்டியோட குணாதிசயங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். I've been speaking about the characteristics of the எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்கள். Ephesians chapter 5 verse 4 and 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பரிசுத்தவான்கள், மணவாட்டி சபை பரிசுத்தவான்களுடைய கூட்டம். மணவாட்டி சபை பரிசுத்தவான்களுடைய கூட்டமாகும். The church is a group of righteous people. மணவாளன் பரிசுத்தமா இருக்கிறார். The groom is so holy. மணவாட்டியும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். And the bride must be holy. அசுத்தமான காரியங்கள் இருக்க கூடாது. There must not be any sinful activities. பாவங்களும் வேசித்தனங்களும் மணவாட்டியில் இருக்க கூடாது. The sins and the lust must not be in bride.
21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, when we see the verse 21, அங்க மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள காரியங்கள் அங்க எடுத்து சொல்லுகிறார். we could see about the groom and the bride. அங்க மணவாளன் மணவாட்டியை நேசிக்க வேண்டும். And the groom must love the bride. மணவாட்டி எல்லா காரியத்திலும் மணவாளனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And this bride must obey for all the things that groom says. அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டிக்காக தான் மணவாளன் இயேசு வரப்போகிறார். And Jesus Christ is going to come back for the bride like this. இயேசுவானவர் தன் மணவாட்டியை அதிகமாக நேசித்தார். And Jesus loves his bride so much. இயேசு எப்படி நேசித்தார்? And Jesus, how he loved his bride, ஜீவனே கொடுத்தார். he gave his life for the bride. மணவாட்டிக்காக ஜீவனை கொடுக்கிற மணவாளன் தான் இயேசு. And Jesus Christ is the groom who gives his life for the bride. ஆக நாம் கூட ஒருத்தரை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says we have to love each other like this. அங்கே தேவனுடைய மணவாட்டியை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். And we could see here the bride is being compared with a grapevine. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிற போது ஒரு பெரிய திராட்சை தோட்டம். Isaiah chapter 5, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. போதும். அங்கே அது பெரிய ஒரு தோட்டத்தை பற்றி சொல்லப்படுகிறது. it's been said about a big vineyard. மணவாட்டி என்றால் திராட்சை தோட்டம். And bride is a vineyard. திராட்சை கொடிகள், மணவாட்டி திராட்சை கொடிகள். And bride is the grapes. அங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசு திராட்சை செடி என்றும் அதனுடைய கிளைகள் அது மணவாட்டி என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. When we read in John, God says, I am the grape and you are the vine. ஆனால் இங்கே சொல்லப்படும்போது மணவாட்டி ஒரு தோட்டம். And here it is said the bride is a vineyard. அழகான தித்திப்பான ருசி உள்ள திராட்சை பழங்களை கொடுக்கிறதான செடியை தான் அங்கே நட்டான். God planted a beautiful plant where it gives good fruits. ஆனால் கசப்பான கனிகளை கொடுத்ததான். But that vineyard gave very bitter fruit. அங்கே சொல்லப்படுது, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத வேலை இனி என்ன வேலை இருக்கிறது? And it is said, what else work that I have done to this vineyard? I have done many things for this vineyard. நான் வேலி அடைத்தேன், அதில் கிடந்த கற்களை எல்லாம் புறுக்கி போட்டேன். I protected her. I placed a good fencing around it. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சினேன், உரங்கு போட்டேன். I watered it. I gave many fertilizers. நான் வேலைக்கு போறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். அங்கே பணியாற்றுகிற அதிகாரிகளுடைய வாயில் இருக்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு இவ்வளோ சம்பாதித்து கொண்டு போடுறேன். I go to work, I earn a lot, and I earn many things and come back to home. நான் எதிர்பார்க்கிற ரெஸ்பெக்ட் என் வீட்டில் கிடைக்கிறதே இல்லை. I didn't get the respect that I expected. நான் எதிர்பார்க்கிற மதுரமான வார்த்தைகளுக்கு கேட்கறதே இல்லை. I didn't get good words that I expected. எதிர்பார்க்கிற நல்ல கனி அங்கே கிடைக்கிறதே இல்லை. I didn't get good fruits that I expect. அங்கே தோட்டக்காரர் அங்கே சொல்லும் போது நான் என்ன செய்வேன்? And here this person says, what can I do? வேலியை பொழிச்சிடுவேன். I will take away the fencing. கண்ட நாயும் பேயும் எல்லாம் ஏறி நரங்கும் வந்து சொல்றாங்க. And all other animals, it will come and it will spoil that place. அங்கே கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆளே இல்லை. There's no person to control it. கர்த்தருன்னு வேலி அடைச்சு பாதுகாக்கிறான் தெய்வ பிள்ளையே. And dear people of God, God has been protecting you with good fence. அதனால தான் இந்த கொரோனா வந்த போது கூட நீ சுகபலத்தோடு கூட இருக்கிறாய். And that is why in spite of this corona you are safe. கர்த்தருன்னு வேலி அடைச்சிருக்கிறார். God has protected you. இப்போ அங்கே சொல்லப்படுகிறது, நான் நல்ல கனியை எதிர்பார்த்தேன், கனி கிடைக்கல. And here God says, I expected good fruit but I didn't receive. என்ன சொல்றேன்? வேலியே தகர்த்துடுவேன், வேலி எடுத்துடுவேன். படியுமா? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எருண்ட கொடியை போல. போதும். 5ஆம் அதிகாரம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 அங்கே சொல்லும் போது, நான் வேலியை எடுத்துடுவேன், அது மேய்ந்து போடப்படும். And I will take away the fencing and that will be spoiled. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலியை எடுத்துடுவேன், அது மேய்ஞ்சு போடப்படும், அதில் கிளை நெருக்காமல் நான் விட்டுருவேன். அது என்ன பண்ணுமா? காடு பிடித்து போயிடும். And I will not groom that, or I will not take away the unwanted things, and it will be like a forest. அது யூஸ்லெஸ் ஆகி போயிடும். That will become useless.
நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வம். And God is a God who gives us protection. மணவாட்டி சபையே நீ கனி கொடுக்கிறவளா இருக்கணும். And the bride, you must give fruit. மணவாட்டி சபை கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். And this bride must give fruit. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். And Paul says you should not act for this world. அது ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கும் பொழுது, And Romans chapter 12 verse 2 says, அங்கே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. and we should not act for this world. மணவாட்டி சபை மணவாட்டிகள் இந்த உலக பிரகாரம் உள்ள வாழ்க்கையை வெறுத்து தள்ள வேண்டும். And the bride, you have to surrender your life to God and you have to take away all these worldly things. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற மக்களை போல நீங்க வாழாமல், தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஒவ்வொரு மனமும் புதிதாகணும், மறுரூபமாகணும். மணவாளனுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். We have to get prepared each and every day for the groom. கரைதிரை பழியற்ற ஒரு மணவாட்டிக்காக மணவாளன் வரப்போகிறார். The groom is coming for a holy bride. பந்தி நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Today we have communion here. இது எதுக்கு இந்த பந்தி? Why we have kept this? மணவாளனை நினைவு கூறும்படி. And it is to remember the groom. என் மணவாளன் எனக்காக அடிக்கப்பட்டான். My groom was beaten for me. என் மணவாளன் எனக்காக இரத்தம் சிந்தினான். My groom shed his blood for me. மணவாளன் எனக்காக காயப்பட்டான். And groom, he was beaten, hurted for me. அவருடைய சரீரத்தை நான் உட்கொள்ளுகிறேன். And I'm going to eat his flesh. அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். I'm going to drink his blood. மணவாளன் தூரத்திலே அல்ல. And groom, he's not far away from me. மணவாளன் பரலோகத்தில் அல்ல, மணவாளன் எனக்குள்ளே இருக்கிறார். And the groom is not far away, he's in me. யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே 6 அதிகாரத்தினுடைய 53 வாக்கியம். And John chapter 6 verse 53, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And we could see, most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. And if you don't eat his flesh and if you don't drink his blood, you don't have life in you. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கணும். You have to eat the flesh of God. வாரம் புசிக்கணும். Every week you have to eat. சமய சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாததனால மாசத்தில் ஒரு முறை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். Since we don't have possibilities, we are giving it once a month. மாம்சத்தை புசிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். You have to eat his flesh and you have to drink his blood. அப்படி செய்யாவிட்டால் மணவாட்டியே உனக்குள்ள ஜீவன் இல்லை. And if you don't do that, you don't have life in you. எனக்குள்ளே ஓடுகிற இரத்தம் என் மணவாளனுடைய இரத்தம். The blood that has been running into me is the blood of the groom. இந்த சரீரம் என் மணவாளனுடைய சரீரம். And this flesh is the flesh of my groom. நான் மணவாளனுக்குள்ளும் மணவாளன் எனக்குள்ளும் இருக்கிறார். And I am in him and he is in me. 54வது வாக்கியம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. And in 54th verse we could read, whoever eats my flesh and drinks my blood has eternal life. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். And I will raise him up at the last day. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். I will raise him up at the last day. 55 என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. My flesh is food indeed. இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. And my blood is drink indeed. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். He who eats my flesh and drinks my blood abides in me and I in him. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற தேவ பிள்ளையே, The people of God who are going to participate in this communion, மணவாட்டியே, dear bride, நீ கர்த்தரில் நிலைத்திருக்கிறாய். you are abiding in God's. கர்த்தர் உன்னில் நிலைத்திருக்கிறார். God is abiding in you. நீ சொல்ல வேண்டும், எனக்குள்ள ஓடுகிற இரத்தம் அது என் மணவாளனுடைய இரத்தம். You must say, the blood that has been running into me, it is the blood of groom. மணவாளனுடைய இரத்தம் என்னுடைய இரத்தம் ஒன்றாக கலந்து இருக்கிறது. And my blood and his blood has been mixed.
நான் மணவாளனுக்குள்ளும் மணவாளன் எனக்குள்ளும் இருக்கிறார். I am in groom and groom is in me. இந்த சரீரம் மணவாளனுடைய சரீரம். And this flesh is the flesh of the groom. எந்த சூழ்நிலையில் அதை தீட்டுப்படுத்த நான் விட மாட்டேன். I will not defile, I'll not give this flesh to get defiled. எந்த சூழ்நிலையில் இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த விட மாட்டேன். At any cost, I will not surrender this flesh to be defiled. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். I will not give way for devil. இந்த உலகத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I will not give way for this world. இந்த உலக சிற்றின்பத்தின் பிரகாரம் நான் வாழ மாட்டேன். I won't live according to this worldly lust. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. As it's in the word of God, I will not give this life to the lust. இங்கே 12 வாசிக்கிற போது உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமுமான சித்தம் என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகணும். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மனம் புதிதாய் கொண்டே இருக்கணும். நான் என் மணவாளனுக்கு உரியவள். Your mind must be renewed. I belong to my groom. நான் என் மணவாளனுக்கு உரியவள். I belong to my groom. கர்த்தருடைய பிள்ளையே, நீர் அறிய வேண்டிய காரியம், The people of God, you must understand this. மணவாளன் எனக்குள்ளே இருக்கிறார். The groom is in me. மணவாளன் எனக்குள்ளே இருக்கிறார். Groom is in me. மணவாளன் ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது. And the blood of this groom, it's மணவாளனை போல நான் பேசுவேன். I will speak how the groom speaks. மணவாளனுக்கு இருந்த சிந்தை எனக்குள்ளே இருக்கும். The thoughts that is in the groom will be in me. பவுல் சொல்லுகிற போது கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்க கடவது. As Paul says, the thoughts of Christ must be in you. மணவாட்டி சபையே, உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? Dear bride, just think about how your words are. கோபங்களும் சண்டைகளும் உனக்குள்ளே காணப்படுகிறது. You have lots of quarrels and you have lots of anger in you. வைராக்கியங்களும் பிரிவினைகளும் உனக்குள்ளே காணப்படுகிறது. You have divisions, you have many unwanted thoughts. கொஞ்சம் பொறுமையா இரு. You just be calm. பொறுமையா காத்துக்கொள். You keep your meekness. பொறுமையா பேச கற்றுக்கொள். You just learn to speak patiently. நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் வளர As we grow in Christ, அவரை போல நம்ம மாறணும். we have to become like him. திருமணமான சில குடும்பங்களிலே பார்த்தால், We could see in many married families, முதல் 3 அல்லது 6 மாதங்கள் சண்டையா தான் இருக்கும். and first 1 to 6 months there will be a big quarrel among them. 3 அல்லது 6 மாசம் சண்டையா தான் இருக்கும். They will have quarrel about 3 to 6 months. காரணம் வித்தியாசமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்க. Because they were grown in a different family. ஆகவே அவர்கள் ஒருவர் பேசுகிறது ஒருவருக்கு விகற்பமாக தோன்றும். And their words will look different for them. நான் இப்படி கற்றுக்கொள்ளல. I didn't learn like this. இவர் ஏன் இப்படி பேசுறாங்க? And why is he speaking like this? வாக்குவாதங்களும் சண்டைகளும் காணப்படும். They will have quarrels and they will have many words exchange. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். You have to be calm. இவருக்கு அது பிடிக்கலையானா மாத்திக்கொள்ளணும். If he doesn't like that, you have to change it. அவளுக்கு அது பிடிக்கலையானா கொஞ்சம் மாத்திக்கொள்ளணும். If she doesn't like this, you have to change it. ஆண்டவரே, எனக்கு ஏற்ற மணவாட்டியாக அவளை மாத்தி தாரும் என்று சொல்லணும். And you have to say, Lord, make her as I expect her to be. 2000 ஆண்டுகளாக, and past 2000 years, இந்த பொல்லாத உலகத்திலே பிறந்து வளர்ந்த மக்களாகிய மணவாட்டிய, and the people or the bride who are born in this world, அவருடைய சேவகர்களாகிய இயேசுவுடைய சேவகர்களாகிய ஊழியர் கரத்திலே கொடுத்திருக்கிறார். he has given this bride into the hands of his servants. என்ன செய்யணும் இந்த ஊழியர்கள்? And what பக்குவப்படுத்த வேண்டும். And what these ministers must do is they have to groom that bride. மணவாளனுடைய மேன்மைகளை பற்றி, மகிமைகளை பற்றியும் அந்த நாட்டை பற்றியும் மணவாட்டிக்கு எடுத்து சொல்ல வேண்டும். And this bride must be taught about the groom, about his greatness. அங்க எப்படி வாழணும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். And they have to teach them how to live in that place. நம்ம பக்கத்துல இருக்கிற அமெரிக்கா தேசத்துக்கு போக வேண்டுமானா, if you want to go to America, எப்படி சாப்பிடணும்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. we have to learn how to eat. இங்க நம்ம அப்படியே சாம்பாரும் சாப்பாடும் போட்டு அப்படி பிசைஞ்சு அப்படியே வாய் போட்டு அடிச்சிடுவாங்க, அப்படி தூக்கி வீசுவாங்க. Here we will take the sambar and all the curry and they will eat like that. கரெக்ட் வாய்க்குள்ளே போறது.
விட்டுடாத, கரெக்டாக உள்ளதான் போகுது. They will throw that food and it will be placed in the mouth. இப்படியும் போல இப்படியும் போல. It doesn't misplace. ஆனால் இது அங்கே நடக்காதுங்க. But this will not be applicable in America. கையில் ஒரு முள்ளு கரண்டி கொடுக்குறான். They have a fork in their hand. அது லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிக்க வேண்டியிருக்கு. We have to place that fork in the left hand. ரைட் ஹேண்டில் ஒரு கத்தி கொடுக்குறான். And they give a knife in the right hand. முள்ளு கரண்டி போட்டு குத்துறான், அடுத்து கத்தி வச்சுட்டு அறுத்து They have to pierce the meat or whatever it is through the fork, and they have to cut it with the knife and they will eat it. நம்ம கையில் ராபோஜனம் கொடுக்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். And when I gave the communion, I noticed this. காலையில் ராபோஜனம் கொடுக்கும்போது And morning when I gave this communion, I noticed it. முதல்ல அப்பத்தை கொடுத்தாங்க. First they gave the bread. ஒரு அம்மா ரைட் ஹேண்டில் வாங்கிட்டே இருந்தான். And a sister, she got it in the right hand. அது பின்னாலே திராட்சை ரசம் போனது. And they gave grape juice next. தலையாட்டினாங்க வேண்டான்னு. She said no. கொடுத்தவங்களுக்கு என்னன்னு புரியல. The one who gave, they didn't understand what happened there. இந்த அப்பத்தை லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறதுக்கு அவங்க வெக்கப்படுறாங்க. And she's ashamed to keep the bread in the left hand. உங்களோட சரீரத்தில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் ஆகட்டும் ரைட் ஹேண்ட் ஆகட்டும், அது உங்கள் சரீரம். And whether the left hand or right hand, that is your body. ரைட்ல ஓடுற பிளட் தானே லெஃப்ட்டுக்கும் போகுது. The blood that is running in the right hand is going to the left hand also. அவ்வளோ அறிவு கெட்டவங்களாக நம்ம இருந்தா எப்படி? அந்த லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினா தீட்டுப்பட்டு போடுன்னு நினைக்கிறான் போல. ரைட்டில் வாங்க லெஃப்ட்டில் வச்சுக்கோய. She thinks that if we get in the left hand, it will not be good. அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் அப்படி குத்தி எடுத்து சாப்பிட்றான். They pierce the left hand and they eat it. ரைட் ஹேண்டில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றான். They cut it in the right hand, they eat in the left hand. அன்பான தேவனுடைய ஜனமே, Dear people of God, நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. we have to learn many things. தேவ கரங்களில் நம்ம அப்படி சமர்ப்பிக்கணும். We have to surrender ourselves in God's hand. 2000 ஆண்டுகளாக மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக ரூபம் கொடுக்க, அவளை மாற்றி எடுக்க, அவளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண கற்றுக் கொடுக்க, போதிக்கிறதுக்கு ஊழியர்களை நியமித்தம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். God has appointed his servants and ministers of God to groom, to develop, or to make the bride as he expects. 6 மாசமாக அல்லது 3 மாசம் புதுமண தம்பதிகளுக்கு சண்டையாகவே காணப்படுகிறது. And the newly married couple, they'll be quarreling with each other for about 3 to 6 months. அப்படி மணவாளனாக இயேசுவுக்கும் மணவாட்டிக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் உங்களை எங்க கையில கொடுத்திருக்கிறார். And this groom and this bride must not quarrel, and that is why God has given this bride into the hands of his people. இங்க நீதியை பற்றியும் தெய்வ பக்தியை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் அன்பை பற்றியும் பொறுமை பற்றியும் சாந்த குணத்தை பற்றி உங்களுக்கு போதிக்கிறோம். Here we teach about the righteousness, love, patience and meekness and all good qualities. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். You have to change yourself according to this word. போன வாரத்தில் ஒரு சகோதரன் வந்தான். And last week a brother came here. ஒரு மணவாளன் வந்தான். A groom came here. மணவாளனுக்கு மணவாட்டிக்கு ஒரே சண்டை. The bride and the groom, they quarreled each other. அதெல்லாம் அவளு போட்ட சண்டை எல்லாம் அப்படி ரெக்கார்டிங் பண்ணிட்டான். And he recorded all the quarrels that they had. கொண்டு வந்து இங்க காட்டுறாங்க. பின்னி ஜோய் பாஸ்டரை காட்டுனா. And he showed it to the pastor. இனி மேலே இப்படி ரெக்கார்டிங் பண்ணிட்டு வராதன்னு சொல்லி அனுப்பிட்டான். And pastor said, if you record like this and if you come here, don't come here again. உன் மணி போடுற சண்டை ஊருக்குள்ள கேட்கணுமா? Does this world know the quarrel that your wife does? அவளுக்கு புத்தி சொல்லி கொடு. You have to teach her. அவளை நேசிக்க ஆரம்பி. You have to start to love her. கடைசி துள்ளி ரத்தம் வரை சிந்தி தன் மணவாட்டியை நேசித்தான். And God loved his bride, shedding his last blood. மணவாட்டி கொஞ்சம் லவ் பண்ண கற்றுக்கோ. You must learn to love your bride. இங்கே உன்னத பாட்டிலே வாசிக்க போறது. Here when we read in the Song of Solomon, உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது, நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. and it is said our garden is it's having lots of flowers and buds. அங்கே நம்முடைய தோட்டத்தை கெடுத்துகிற குழி நரிகளையும்
செருநரிகளை நமக்காக பிடியுங்கள். You just catch the jackals and the fox that spoils that place. குழிநரிகள் செருநரிகள் குடும்ப ஜீவத்தை கெடுக்க பார்க்கிறான். These jackals and these foxes, it spoils the family life. மற்றவங்க சொல்றத கேட்காதீங்க. Don't listen to what others say. உன் மனைவியை சீர்படுத்த நீ கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து கேளு. You have to sit in the presence of God and you have to ask to correct your wife. உன் மணவாளனை சீர்படுத்த கர்த்தரிடத்தில் கேளு. You just ask God how to make your groom right. மணவாளனாகிய இயேசு And groom, நமக்கு அவரை ஒரு மணவாளனாக கிடைக்கிற எந்த யோக்கியதையும் தேவ சபைக்கு கிடையாது. this church of God or this bride doesn't have any worthiness to make him or to get him as a groom. அழகிலும் பணத்திலும் அதிகாரத்திலும் சிறந்தவர் நம்முடைய மணவாளனாகிய இயேசு. A groom, he is filled with lots of riches and glory and mighty. நீ உன்னுடைய தகுதிகளை சொல்லுமானால் இந்த தெருவிலே பேப்பர் பறக்கிற சிலரை பார்த்திருப்பீங்க. If you speak about your worthiness, you could have seen many rack pickers on the roads. ஹோட்டல்ல அவன பணம் இருந்தா கூட அந்த ஹோட்டல் ஏத்தி அவனால சாப்பிட முடியல. In spite he has money, he could not go into the hotel and eat there. அவன வஸ்திரம் கிழிஞ்சு போனதா இருக்கிறது, உடம்புல நாத்தம் எடுக்கிறது. His clothes are torn and he is bad smelling. அப்படிப்பட்ட நிலைமையில தான் தேவ சபை ஆகிறதுக்கு முன்பாக இருந்தது. And before it was, this church became the church, these people, they were in such situations. மணவாளன் உன்னை நேசித்த காரணத்தினாலே, And because of the groom, he loved this bride. மணவாளன் உன்மேல அன்பு வைத்ததினாலே, Just because he loved us, தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் தன்னுடைய மானங்கள் ஸ்தானங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டான். he put away all his gloriness and all his mighty things. எனக்கு இவள்தான் வேண்டும். And he said, I need this bride. எனக்கு இவள்தான் வேண்டும். I need this bride. எனக்கு இவள்தான் வேண்டும். I need this bride. மணவாளன் ஒத்த காலில் நின்றான் உன்னை மணவாட்டி ஆக்கி கொள்ள. And groom, he was so conscious to make you bride. உனக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது. You are not worthy for that. அழகும் கிடையாது. You don't have beautiful. கருப்பினி. You are so black. நாத்தம் எடுத்துட்டு கிடந்த உன்னை, ஆனால் அவர் உன்னை நேசித்தார். But he still loved you. உன்னை அவருடைய சேவகருடைய கரத்தில் கொடுத்தார். அலங்கார வஸ்திரங்களை போட்டு He gave you into the hands of his servants. இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திச்சு. He gave you the dress of salvation. அவர் உன்னை சீர்படுத்தி, He corrected you. He made you right. செம்மைப்படுத்தி, He made you right. மணவாளனாகிய இயேசு எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருகிற போது, And when Jesus Christ comes down with lots of trumpets and shofar, கிறிஸ்து இயேசுவில் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. all the holy people who died in Christ, they will rise up first. பின்பு ஜீவனோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படும். And then the holy people, those who are living, they will be transformed and they will be கரை திரை பிழையற்ற மணவாட்டி சபை மணவாளனுக்காக வாஞ்சியோடு பறந்து உயரும். And the bride who keeps their holiness, and they will be ascended to God. எக்கால சத்தம் தோடும் கூட தேவ தூதர்களுடைய ஓசன்னா பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், கம்பீர நாதத்தோடு கூட அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். And Jesus Christ will come down to this earth with lots of trumpets and lots of shofars and with lots of glory. மணவாட்டியே நீ ஆயத்தமா? Dear bride, are you ready? மணவாட்டியே நீ ஆயத்தமா? Dear bride, are you ready? எல்லாரும் தேவ சமூகத்திலே எழும்புவோமாக. Can we all stand on to our feet?